வணக்கம் and welcome to செரி சமையல். நீங்க இன்னும் செரி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி 2 ingredient chocolate truffle. இந்த சாக்லேட் ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளா 2 பொருள் வச்சே செஞ்சிடலாம். ஆனா டேஸ்ட் ரொம்பவே டெலிஷியஸா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதாவது பாட்டம் வந்து ஈவனா இருக்கிற மாதிரி பவுலா பார்த்து எடுத்துக்கோங்க. அதுல இப்போ ஒரு பிளாஸ்டிக் ரேப்போ இல்ல கிளிங் ரேப்போ போட்டு இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிடலாம். ஃபுல்லா கவர் பண்ணதும் கொஞ்சமா கொக்கோ பவுடர் இது மாதிரி சலிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஒரு சாஸ் பேன்ல 400 கிராம் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண அப்புறம் ஹீட் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதை மீடியம் ஹீட்ல வச்சு கை விடாம கிளறிட்டே சூடு பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே சூடாகிடும். இதை நம்ம ரொம்பலாம் வந்து பாயில் பண்ணிடக்கூடாது, ஏன்னா சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால தீஞ்சிடும். அந்த கண்டென்ஸ் மில்க் வந்து திக்கா இருக்கும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் தின்னாகிற வரைக்கும் மட்டும் இதை நம்ம சூடு பண்ணிக்கிட்டா போதும். பாருங்க, இப்போ நான் உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சதும் நம்ம வந்து ஹீட் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி கண்டென்ஸ் மில்க் இந்த மிக்சிங் பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுல 100 கிராம் அளவுக்கு அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர், அதாவது இனிப்பில்லாத கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொக்கோ பவுடர் வந்து நம்ம அப்படியே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம்னா லம்ஸ் ஃபார்ம் ஆயிடும். அதனால நம்ம இந்த மாதிரி சிஃப்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு 50 கிராம் கொக்கோ பவுடர் மட்டும் சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு 50 கிராம் கொக்கோ பவுடரையும் இது மாதிரி சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு கெட்டியான பதத்தில் இந்த மிக்சர் ஃபார்ம் ஆகும். இதை நான் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது எவ்வளோ ஒரு டைட்டான கன்சிஸ்டன்சியில் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ட்ரஃபிள்ஸ் வந்து நல்லா ஃபர்மாக கிடைக்கும். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பவுல், அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்து இதில் ஆட் பண்ண அப்புறம் இதை கொஞ்சம் நல்லா ஈவனாகவும் ஸ்மூத்தாகவும் ஆக்கி விட்டுக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் கொக்கோ பவுடரை இது மேலே நம்ம சலிச்சு விட்டுக்கலாம். கொக்கோ பவுடர் மேலே சலிச்சதும் இந்த கிளிங் ரேப் வச்சு இப்போ இதை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ எல்லா சைட்லேயும் நல்லா கவர் ஆகியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 2 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லூஸாக பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ம் ஆகிற வரைக்கும் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ளாட்டான பிளேட் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் கொக்கோ பவுடர் இது மாதிரி சிஃப்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட சாக்லேட் ட்ரஃபிள் நல்லா செட் ஆகிடுச்சு. நம்மளோட ட்ரஃபிளை நம்ம இந்த கிளிங் ரேப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு பிளேட்டில் வச்சிடலாம். இது வந்து ரஃப்பாக ஒரு ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி லைட்டாக தட்டி பண்ணிக்கலாம். ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு இதை ஒரு குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ண அப்புறம் ஒரு பீஸ் எடுத்து நம்ம கையில் வச்சு அதோட கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்மூத் ஆகுற மாதிரி தட்டி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பீஸும் நல்லா ஷேப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா சாக்லேட் ட்ரஃபிள் பீசஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது மேலேயும் கொஞ்சம் கொக்கோ பவுடர் சிஃப்ட் பண்ணி விட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம அழகாக பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த சாக்லேட் ட்ரஃபிள்ஸை ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா இதை நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வச்சு சாப்பிட்லாம். பார்த்தீங்களா, எவ்வளோ சிம்பிளாக ஒரு சாக்லேட் ரெசிபி நம்ம செஞ்சிட்டோம். இது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 2 ingredients சாக்லேட் ட்ரஃபிள் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.